வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகள். வழங்குவதற்காக வேதப்பிரியா செல்வராஜ். முக்கிய செய்திகள். ராணுவ கண்காட்சியை தொடங்கி வைப்பதற்காக இன்று சென்னைக்கு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. விமான நிலையம், ஐஐடி, அடையாறு புற்றுநோய் மையம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரம். காவிரி விவகாரத்தில் தமிழகத்தை வஞ்சிக்கும் பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டும் திட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை. அரசியல் கட்சிகள், தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை உள்ளிட்ட அமைப்புகள் அறிவிப்பு. இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது BSLV-C-41 ராக்கெட். இஸ்ரோ விஞ்ஞானிகள் சாதனை. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி நள்ளிரவில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் காவல்துறையினர் தடியடி. திருச்சியில் பரபரப்பு. தமிழகம் முழுவதும் வரும் 14ஆம் தேதி நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருகிறது மீன்பிடி தடை காலம். 61 நாள் அவகாசத்தில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள மீனவர்கள் திட்டம். விரிவான செய்திகள். போக்குவரத்து மற்றும் வழிகாட்டுதலுக்கு உதவும் IRNSS-1 செயற்கைக்கோளை சுமந்து கொண்டு BSLV-C-41 ராக்கெட் இன்று அதிகாலை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. GCPS தொழில்நுட்பத்திற்கு இணையாக நாவிக் எனப்படும் போக்குவரத்து, கடல்சார் ஆராய்ச்சி, கண்காணிப்பு வசதி, பேரிடர் மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு பயன்பாடுகளுக்கு உதவும் வகையில் IRNSS செயற்கைக்கோள் வரிசையில் 7 செயற்கைக்கோள்களை ஏற்கனவே இஸ்ரோ விண்ணில் ஏவியுள்ளது. இந்த செயற்கைக்கோள் இன்று அதிகாலை 4:04 மணிக்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் முதலாவது ஏவுதளத்தில் இன்று வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. இதற்கான 32 மணி நேர கவுண்டவுன் செவ்வாய்க்கிழமை இரவு 8:04 மணிக்கு தொடங்கியது. 7, 6, 5, 4, 3, 2, 1, 0, +1, +2, +3, +4. Vehicle has lifted off from the first launch pad. Lift off normal has been announced by the Range Operation Director. R2 tracking. P3 tracking. R3 tracking. P2 tracking. PSLV-C-41 का प्रज्वलन सामान First stage गहन अंधकार performance में normal. साफ प्रतीत होती हुई उसकी BSLV-C-41 ராக்கெட் மூலம் இந்த செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டுள்ள இந்த செயற்கைக்கோள் பாதுகாப்பு துறைக்கு உதவும் வகையில் நீர்மூழ்கி மற்றும் சரக்கு கப்பல்கள், விமானங்கள், வாகனங்கள் என அனைத்து வகையான போக்குவரத்து இருப்பிடங்கள், பயண நேரம் போன்றவற்றினை உடனுக்குடன் தெரிவிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மீனவர்களுக்கு பயன்படும் வகையில் வானிலை எச்சரிக்கை, மீன்பிடி மண்டலங்கள் போன்றவற்றை இந்த செயற்கைக்கோள் புகைப்படம் எடுத்து அனுப்பும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த 2013ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி BSLV-C-22 ராக்கெட் மூலம் 1A செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டது. ஆனால் சிறிது காலம் கழித்து இந்த செயற்கைக்கோளில் பொருத்தப்பட்டிருந்த அணுசக்தி கடிகாரம் பழுதானதால் இந்த செயற்கைக்கோள் மூலம் படங்கள் மற்றும் தகவல்களை பெறுவதில் இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு சிரமம் ஏற்பட்டது. இதை அடுத்து IRNSS-1H செயற்கைக்கோளை இஸ்ரோ வடிவமைத்து BSLV-C-39 ராக்கெட் மூலம் கடந்த மாதம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி விண்ணில் ஏவியது. இந்த செயற்கைக்கோளில் வெப்பத்தகடுகள் சரியாக பிரியாததன் காரணமாக வெப்பத்தகடுகள் வெளியேறாமல் போனது. இதை அடுத்து அந்த செயற்கைக்கோள் தோல்வியை தழுவியது. பிரதமர் நரேந்திர மோடி இன்று வருகை தருவதை ஒட்டி சென்னையில் 3 கூடுதல் ஆணையர் தலைமையில் 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். ராணுவ அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள பிரம்மாண்ட ராணுவ கண்காட்சி சென்னை அருகே திருவிழந்தையில் நேற்று தொடங்கியது. ராணுவ கண்காட்சியை முறைப்படி துவக்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்று சென்னைக்கு வருகிறார். காலை 9:25 மணிக்கு சென்னை வரும் பிரதமர் ஹெலிகாப்டர் மூலம் மாமல்லபுரம் செல்கிறார். கண்காட்சியை தொடங்கி வைத்த பிறகு ஹெலிகாப்டரில் IITக்கு வரும் மோடி
அங்கு புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தின் புதிய கட்டிடத்தை பிற்பகலில் தொடங்கி வைக்கிறார். பின்னர் ஐஐடியிலிருந்து விமான நிலையத்துக்கு புறப்படுவார் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது வருகை ஒட்டி சென்னை விமான நிலையத்திற்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 3 கூடுதல் ஆணையர் தலைமையில் 5000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். விமான நிலையம், ஐஐடி, அடையாறு புற்றுநோய் மையம் வரை பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் விதித்த காலக்கெடுவுக்குள் அமைக்காமல் காலம் கடத்தி வரும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இன்று சென்னைக்கு வருகை தரும் பிரதமருக்கு கருப்பு கொடி காட்டப்படும் என்று திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அறிவித்துள்ளன. இதேபோல் மாணவர் அமைப்புகள், விவசாயிகள் உள்ளிட்டோருக்கும் பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க தீர்மானித்துள்ளதை அடுத்து சென்னையில் பிரதமர் செல்லும் இடங்களில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னை ECR சாலையில் ஏப்ரல் 14ஆம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ECR சாலையிலிருந்து புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் செல்லும் வழியில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் மீன்பிடி தடை காலம் வருகின்ற 14ஆம் தேதி நள்ளிரவு முதல் தொடங்க உள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள கடல் பகுதிகளில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் மே மாதம் 29ஆம் தேதி வரையிலும் 45 நாட்கள் மீன்கள் இனப்பெருக்க காலமாக இருந்து வந்தது. இந்த தடை காலத்தில் மீன்கள் முற்றுகையிட்டு குஞ்சு பொரிக்கும் என்பதால் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க தமிழக அரசு தடை விதிக்கிறது. கடந்த ஆண்டு முதல் இந்த 45 நாள் தடை காலமானது 61 நாட்களாக நீட்டிக்கப்பட்டது. இந்த ஆண்டு மீன்பிடி தடை காலமானது 14ஆம் தேதி நள்ளிரவு 12 மணியில் இருந்து அமலுக்கு வருகிறது. அன்றிலிருந்து மீன்பிடிக்க செல்ல மீனவர்களுக்கு அனுமதி இல்லை. மீனவர்களுக்கு அதற்கான டோக்கனும் வழங்கப்பட மாட்டாது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி நள்ளிரவில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதால் திருச்சியில் பரபரப்பு ஏற்பட்டது. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற்ற வண்ணம் உள்ளது. ஜல்லிக்கட்டு புரட்சியைப் போல சென்னை அண்ணா சாலை காவிரிக்காக வெகுண்டெழுந்த போராட்டம் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது. இந்நிலையில் திருச்சி உழவர்சந்தை பாலத்தில் நேற்று நள்ளிரவு மாணவர்கள் 500க்கும் மேற்பட்டோர் திடீரென ஒன்று திரண்டனர். ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடைபெற்ற அதே இடத்தில் மாணவர்கள் போராட்டத்தில் குதித்ததால் பதற்றம் ஏற்பட்டதை அடுத்து அங்கு காவல்துறையினர் ஏராளமானோர் குவிக்கப்பட்டனர். எனினும் மாணவர்களை அகற்ற காவல்துறையினர் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்காமல் போனதால் மாணவர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டனர். எனினும் தொடர்ச்சியாக அங்கு வந்து கொண்டிருந்த மாணவர்கள் மற்றும் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றமடைந்த காவல்துறையினர் மாணவர்கள் மீது தடியடி நடத்தினர். துணைநிலை ஆளுநர்களுக்கான ஊதியத்தை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. இதில் மத்திய அரசு செயலர்களுக்கு இணையாக யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களுக்கு ஊதியம் வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த ஊதிய உயர்வு 2016 ஜனவரி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும். ஊதிய உயர்வை அடுத்து துணைநிலை ஆளுநர்கள் இனி மாதம் 2,50,00,000 ரூபாய் வரையும் பெறுவார்கள். முன்னதாக உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஊதியத்தை 200% வரை மத்திய அரசு உயர்த்திய நிலையில் துணைநிலை ஆளுநர்களின் ஊதியம் தற்போது உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக கர்நாடகாவைச் சேர்ந்த சூரப்பா இன்று பதவியேற்க உள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக கர்நாடகாவைச் சேர்ந்த சூரப்பாவை மத்திய அரசு அண்மையில் நியமித்தது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசுக்கு எதிராக தமிழகத்தில் போராட்டங்கள் வெடித்துள்ள நிலையில் கர்நாடகாவைச் சேர்ந்த சூரப்பா அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டதற்கு தமிழக கல்வியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர்.
தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடகாவைச் சேர்ந்த சூரப்பாவின் நியமனத்தை மத்திய அரசு திரும்பப் பெறவில்லை எனில் வரும் 18ஆம் தேதி தமிழக ஆளுநர் மாளிகை நோக்கி கண்டன பேரணி நடத்தப்படும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அண்மையில் அறிவித்தார். இந்நிலையில் சர்ச்சைக்குரிய சூரப்பா அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக இன்று பதவியேற்க உள்ளார். சென்னையில் நடைபெறும் அனைத்து போட்டிகளும் இடமாற்றம் செய்யப்படுவதாக ஐபிஎல் தலைவர் ராஜீவ் சுக்லா தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி தமிழகத்தில் போராட்டம் எழுந்துள்ளது. இதனால் சென்னையில் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளை நடத்துவதற்கும் கடும் எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் சென்னையில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியின் போது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தை ஒட்டி தீவிர போராட்டம் நடைபெற்றது. சென்னை சேப்பாக்கம் சிதம்பரம் மைதானத்தில் சென்னை கொல்கத்தா அணிகள் மோதிய முதல் போட்டி நிறைவடைந்த நிலையில் 6 போட்டிகள் மீதமுள்ளது. கடும் எதிர்ப்பு மற்றும் போராட்டம் காரணமாக போட்டிகளை வேறு இடத்துக்கு மாற்றுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதையடுத்து வரும் 20ஆம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை இன்று தொடங்க இருந்த நிலையில் போட்டிகளை விசாகப்பட்டினம், திருவனந்தபுரம், புனே மற்றும் ராஜ்கோட் உள்ளிட்ட நகரங்களில் நடத்துவது குறித்து முடிவு செய்யப்படும் என்று ஐபிஎல் தலைவர் ராஜீவ் சுக்லா அறிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு போராட்டத்தினை பொதுமக்கள் கைவிட வேண்டும் அமைச்சர் கடம்பூர் ராஜு கேட்டுக் கொண்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஸ்டெர்லைட் ஆலையின் உரிமத்தினை புதுப்பிக்க முடியாது என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளதை சுட்டிக்காட்டி இதனை தெரிவித்தார். விரைவில் முதலமைச்சர் இந்த விவகாரத்தில் நல்ல முடிவை அறிவிப்பார் என்றும் அமைச்சர் கடம்பூர் ராஜு அப்போது கூறினார். காவிரி விவகாரம் காரணமாகவே பிரதமர் நரேந்திர மோடி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். சிறந்த தீர்வாக நான் ஏற்கனவே செய்தியாளர் சொல்லுகின்ற நேரத்தில் சொல்லியிருந்தேன். ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகத்திற்கு விரைவில் முதலமைச்சர் நல்ல முடிவு எடுப்பார் என்று சொல்லியிருந்தேன். நேற்றைய தினம் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் முதலிலே அடிப்படையே அப்படிப்பட்ட புகை மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதற்கு உண்டான உரிமம் தந்தால்தான் அந்த ஆலையை இயக்க முடியும். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த நாங்கள் உரிமத்தை புதுப்பிக்கவில்லை என்று சொல்லிவிட்டாலே அந்த ஆலை மூடியதாகத்தான் அர்த்தம். நிரந்தர தீர்வு இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் தீர்வை கண்டிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் அந்த புகை வெளியிடுகின்ற நேரத்தில் புகை வெளியிடுகிறது பல்வேறு நச்சு காற்றின் மூலமாக நோய்கள் படுகின்ற நேரத்தில் அதை கண்காணிப்பு வேண்டியது கட்டுப்படுத்த வேண்டியது துறையே மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அடிப்படையே. ஒரு மாசு கட்டுப்பாட்டு ஒரு சின்ன சாதாரண ஒரு கிரசு நடத்த வேண்டும் என்றால் கூட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உரிமம் இருந்தால்தான் நடத்த முடியும். இவ்வளவு பெரிய ஆலைக்கு இன்றைக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அந்த உத்தரவை தர முடியாது, அந்த உரிமத்தை புதுப்பிக்க முடியாது என்ற உத்தரவை வழங்கியது ஆலையை மூடியதுதான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனிமேல் போராட்டக்காரர்கள் அரசு எடுத்த முடிவு என்பது போராட்டத்தை கைவிட வேண்டும். ஆலை மூடியதாகத்தான் இன்றைக்கு உத்தரவு வந்திருக்கின்றது. ஊதிய முரண்பாட்டை கலைக்க வலியுறுத்தி +2 வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணியை புறக்கணித்து ஆசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. +2 பொதுத் தேர்வு மார்ச் 1ஆம் தேதி துவங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி முடிவடைந்தது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் தேர்வு எழுதினர். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 74 மையங்களில் 40,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். முதல் நாளில் முதன்மை மதிப்பீட்டாளர்கள், கூர்ந்தாய்வாளர்கள் விடைத்தாள் மதிப்பீட்டு பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பழைய பென்ஷன் திட்டம் அமல், ஊதிய முரண்பாடு உள்ளிட்ட பிரச்சினை தொடர்பாக முதல் 3 நாட்கள் வெளியிருப்பு போராட்டம் நடத்துவதாக ஆசிரியர் கூட்டமைப்பினர் அறிவித்திருந்தனர். அதன்படி +2 விடைத்தாள் திருத்தும் பணியின் போது ஆசிரியர்கள் வெளியிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்வித்துறையே கோரிக்கைகளை நிறைவேற்று, வெல்லட்டும் உரிமைக்கான போராட்டம் வெல்லட்டும் விடைத்தாள் புறக்கணிப்பு போராட்டம் வெல்லட்டும். மீட்டிடுவோம் இழந்த உண்மைகளை மீட்டிடுவோம். இதேபோல் SSLC +1 மற்றும் +2 விடைத்தாள் திருத்தும் பணிகளை புறக்கணிப்பதாக தமிழ்நாடு ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு அறிவித்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்களின் விடைத்தாள் திருத்தும் பணியின் போது ஆசிரியர்கள் இதுபோன்ற போராட்டங்களில் ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு நிகழ்வுகளை இனி சுருக்கமாக செய்தித் தொடர்களாக பார்ப்போம்.
கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களின் பட்டியல் நாளை வெளியிடப்பட உள்ளது. கர்நாடக சட்டப்பேரவைக்கு மே 12ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதில் காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் எப்போது வெளியாகும் என்ற எதிர்பார்ப்பு கட்சியினரிடையே ஏற்பட்டது. இந்நிலையில் காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு ராகுல் காந்தி தலைமையில் ஆலோசனை நடத்தியது. இதில் வேட்பாளர்கள் தேர்வு செய்ய இறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் நாளை பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாகவும் காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பராமரிப்பு பணி காரணமாக கிண்டி சிறுவர் பூங்காவுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்காவில் பராமரிப்பு உள்ளிட்ட நிர்வாக பணிகள் நடைபெற்று வருகிறது. இதை ஒட்டி இன்று ஒருநாள் மட்டும் பூங்காவுக்கு விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கம் போல் நாளை முதல் பூங்காவில் சிறுவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே டான்டி குடியிருப்பில் சிலிண்டர் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கிய இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். தனலட்சுமி என்பவர் 29 வயது மகன் சந்தோஷ் லட்சுமி டான்டி நிர்வாகத்தில் பணிபுரிந்து வருகிறார். வேலைக்கு செல்லாமல் தனது தாயுடன் அடிக்கடி சண்டையிட்டு வந்த சந்தோஷின் வீட்டில் இருந்து திடீரென புகை வந்ததால் சந்தேகமடைந்தவர்கள் வசிப்பவர்கள் வீட்டிற்குள் சென்று பார்த்துள்ளனர். அப்போது தீயில் சிக்கி சந்தோஷ் உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார். இதை அடுத்த நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டனர். சென்னை திருவொற்றியூரை அடுத்த எண்ணூர் விரைவு சாலையில் அமைந்துள்ள மெட்ரோ வாட்டர் அலுவலகம் அருகே எண்ணூரிலிருந்து உயர்நீதிமன்றம் செல்லக்கூடிய அரசு பேருந்து மீது மர்ம நபர்கள் கல்வீசி தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பேருந்தினை ஓரமாக நிறுத்திவிட்டு பின்னர் பயணிகளை வேறு பேருந்துகள் அனுப்பியதும் ஓட்டல் மற்றும் நடத்துனர் அண்ணாமலை மற்றும் ராஜேந்திரன் ஆகியோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைத்திட கோரி கல் வீசப்பட்டதா அல்லது யாரேனும் சமூக விரோதிகள் இதுபோன்று செய்தார்களா என்று காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டனர். திருப்பத்தூரில் விபத்தில் மரணமடைந்த நபரின் குடும்பத்தினருக்கு உரிய நஷ்டஈடு வழங்காத 2 ஆந்திர பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டன. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த வீட்டு வசதி பகுதியைச் சேர்ந்த சசிகுமார் என்பவர் கடந்த 2011ஆம் ஆண்டு சித்தூர் அடுத்த சந்திரகிரி அருகே ஆந்திரா பேருந்து மோதியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து அவருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவுப்படி இழப்பீடு வழங்கப்படாததால் திருப்பூர் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்துகள் ஜப்தி செய்யப்பட்டன. பிரதமர் நரேந்திர மோடியின் சென்னை வருகைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் திண்டுக்கல் வீடுகள் தோறும் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் பிரதமரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தது. திண்டுக்கல் அடுத்த செட்டிநாயக்கன்பட்டி கிராமத்தில் வீடுகள் தோறும் கருப்பு கொடி ஏற்றி பொதுமக்கள் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். செட்டிநாயக்கன்பட்டி ஊராட்சியில் எனது பகுதிகளிலே மோடியுடைய அரசை இந்த காவேரி வெள்ளம் அமைக்காதை கண்டித்து ஒவ்வொரு வீடுகளிலும் கருப்பு கொடி ஏற்றி நாங்கள் இந்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் காவேரி வேளாண்மை அமைக்காவிட்டால் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை செய்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி ஈரோடு மாவட்டம் பவானி கொடுக்குறியில் இளைஞர்கள் காவிரி ஆற்றில் இறங்கி கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தினர். மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காததை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கடையடைப்பு, சாலை மறியல், உண்ணாவிரதம், பேருந்து மற்றும் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் பவானி கொடுக்குறியில் காவிரி ஆற்றில் இறங்கி இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காட்பாடியில் உள்ள திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் டாக்டர் அம்பேத்கர் 127வது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த சேர்க்காட்டில் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் அம்பேத்கர் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் முருகன் தலைமையில் மாவட்ட அரசு உயர் ஐக்கிய பேரவையின் மாநில தலைவர் சிற்றிபாபு டாக்டர் அம்பேத்கர் கலந்து கொண்டு அம்பேத்கரின் தொண்டு மற்றும் சாதனைகளை எடுத்து வைத்தார். 200 கோடி ரூபாய் கட்டப்பட்ட விக்ரம் என்ற புதிய கப்பல் தீவிரவாதிகள் அத்துமீறல்களை தடுக்கும் வல்லமை படைத்தது என்று பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் சுபாஷ் பாம்ரே தெரிவித்துள்ளார்.
முன்னதாக பாதுகாப்புத்துறை இயக்குநர் ராஜேந்திர சிங் முன்னிலையில் புதிய கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்த அவர் 2100 டன் எடை கொண்ட இந்த கப்பல் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாவாறு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். You would have heard this term first of class many times today. The first ship of a series is the most challenging task, and because still the design is validated by trials at sea, which means ship has to be constructed and then taken out. There are lots of design versus production issues which will get clear, conflicts removed, resolved only after the sea trials, if there are any. So you have to practice a high concurrency between design and production. So we have employed techniques in this by which it is de-risked in the design during construction, so that we are able to practice and achieve high concurrency. That is why first of class of ships, all shipyards, most of the shipyards in India. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகள் காத்திருக்கின்றன. இணைந்திருங்கள். கேப்டனின் 40 ஆண்டு கால கலை உலக சாதனையை பாராட்டி மதுரையில் தொடங்கப்பட்ட வெற்றி ஜோதி ஓட்டம் மேலூர் வந்தடைந்தது. தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறும் இந்த வெற்றி ஜோதி ஓட்டத்தை மேலூர் நகர செயலாளர் சரவணன், மதுரை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் பாலசுந்தர் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னதாக கக்கன் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த பேரணியில் 50க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களும் 500க்கும் மேற்பட்ட மாவட்ட நகர கழக நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். சென்னை திருவிக நகரில் பெண்ணை ஏமாற்றி 20 சவரன் கொள்ளையடித்தது 3 பேரை போலீசார் கைது செய்தனர். திருவிக நகரை சேர்ந்த மீனாட்சி என்பவரிடம் அவரது மகனை அமெரிக்காவுக்கு அனுப்புவதாக கூறி 3 பேர் அணுகியுள்ளனர். ஆனால் மீனாட்சி அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் அவர்கள் சென்று விட்டனர். இந்நிலையில் மீனாட்சி வெளியே சென்றபோது அவரது வீட்டிற்கு மீண்டும் வந்த அந்த நபர்கள் வீட்டில் இருந்தவர்களை ஏமாற்றி 20 சவரன் நகையை திருடி சென்றனர். இதுகுறித்து விசாரித்து வந்த திருவிக நகர் போலீசார் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடாவினைக்கு சேர்ந்த சுரேஷ், செந்தில், அஜித் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 20 சவரன் நகை பறிமுதல் செய்யப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட ஒட்டப்பிடாரம் உலகாண்ட ஈஸ்வரி அம்மன் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு 28ஆம் ஆண்டு மாட்டு வண்டி எல்லை பந்தயம் தமிழக அமைச்சர் கடம்பூர் ராஜு துவக்கி வைத்தார். போட்டியை காண தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் வந்திருந்தனர். போட்டியில் முதல் 3 இடம் பிடித்தவர்களுக்கு பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் டெல்லி டேர்டெவில்ஸ் அணியை 10 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீழ்த்தியது. ஐபிஎல் 11வது சீசனின் 6வது போட்டி ஜெய்ப்பூரில் நேற்று இரவு 8 மணிக்கு தொடங்கியது. டாஸ் வென்ற டேர்டெவில்ஸ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. ராஜஸ்தான் அணியின் தொடக்க ஆட்டக்காரர்களாக கேப்டன் ரகைனவும் டி-ஷாட் ஆகியோர் களமிறங்கினர். அணியின் எண்ணிக்கை 11 இருந்தபோது ஷாட் 6 ரன்களில் வெளியேற அடுத்து இறங்கிய பென் ஸ்டோக்ஸ் 16 ரன்களில் ஆட்டமிழந்தார். அவரது களமிறங்கிய சஞ்சு சாம்சன் 37 ரன்களும், பொறுப்பாக ஆடிய ரகானே 45 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். பின்னர் ராஜஸ்தான் அணி 17.5 ஓவரில் 153 ரன்கள் எடுத்திருந்தபோது மழை குறுக்கிட்டதால் ஆட்டம் நிறுத்தப்பட்டது. ராகுல் திரிபாதி 15 ரன்களுடன், கௌதம் 2 ரன்களுடனும் களத்தில் இருந்தனர். மழை தொடர்ந்து பெய்ததால் டெல்லி டேர்டெவில்ஸ் அணிக்கு 6 ஓவர்களில் 71 ரன்கள் எடுக்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து களமிறங்கிய டெல்லி அணியின் மேக்ஸ்வெல் மற்றும் காலின் ஒன்றை இணை
முதல் பந்திலேயே ரன் எடுக்கும் அவசரத்தில் ஓடிய முன்றோ ரன் அவுட் ஆகி அதிர்ச்சி அளித்தார். அவரை தொடர்ந்து களமிறங்கிய ரிஷப் பந்த் மேக்ஸ்வெல் உடன் இணைந்து அணியின் ஸ்கோரை 34 உயர்த்தினார். கடைசி 2 ஓவரில் டெல்லி அணி வெற்றி பெற 35 ரன்கள் தேவைக்கின்ற நிலையில் ஆட்டத்தின் 5வது ஓவரில் 10 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. 6வது ஓவரில் அந்த அணி 4 விக்கெட்டுகளுக்கு 60 ரன்கள் எடுத்தது. இறுதியில் 10 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ் வெற்றி பெற்றது. Once again sliced away, but this the last ball got it clean, but it's a tad too late. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.